ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா? திமுகவை தனிமையில விட்டு எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்களா? நேற்றைக்கு விசிகா அமைச்சரவையில் பங்கேற்ற உடனே ஆராசா மிகப்பெரிய வார்த்தை போரெல்லாம் நடத்தி முடிச்சாரு. ஆனால் திமுக கூட்டணியில தான் இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் இருப்பாங்களா இல்ல முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானா? கருணாநிதி சொல்வார்ல, ஈழ பிரச்சனை செத்துட்டு இருக்காங்க, உயிர் போகுது, குழந்தார், ஆதரவும் இல்லை, எதிர்ப்பு. ஒரு தத்துவத்தை கொண்டு வந்ததே இந்த கயவன் கருணாநிதி தான். உலகத்திலேயே ஒரு இனம் அழியும் போது ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. ஒருத்த சண்டை பிடிக்கிறான், பொண்டாடி போட்டு அடிக்கிறான், வெட்டான், ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. ஒருத்த கற்பழிக்கிறான், ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. உங்களுக்கு ஆதரவும் இல்லைன்னு எல்லாம் எங்கே போயிட்டான்? இப்போ உதயநிதி இப்படி ரெட்டி பார்க்குறாரு. ஏன்னா சினிமா தேட்டரில் பார்த்த ஆளெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. இது கம்மி. யாரை ஏமாத்துறீங்க? திராவிடம் 75 ஆண்டு காலம் திரும்பவும் உடந்தைன்ற வார்த்தை. ஆமா, அப்புறம் அவர் எங்க திமுக தூக்கி பிடிச்சி அதிகமாக அவர் தான். அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய திருமா, பார்ப்பன அடிவருடைய ரவிக்குமார், ரெண்டு பேரும் நீங்க திமுகவை தூக்கி பிடித்தது மட்டும்தான். தேர்தலுக்கு முன்பு சண்முகம் கூப்பிடுறாரு, திருமாவை வெளியே போயிடுவோம். யார்கிட்ட? திருமாட்ட. கம்யூனிஸ்ட் சண்முகம். ஆமா, வெளியே போயிடுவாங்க. ஆமா, இவர் வர்றாரு, வேல்முருகன் வர்றாரு. நம்ம ஒரு அணி அமைக்கலாம். இந்த அடிமை அணி வேண்டாம். அடிமை அணி வேண்டாம். சிபிஐ வந்துரும். இதெல்லாம் பேசினாரு. ஆமா, எல்லாம் கிளம்பிடலாம். இவரு நான் இங்கே பேபிக்கால் போட்டு ஒட்டி நான் இங்கே செட்டில் ஆயிட்டேன். யாரு? திருமா. ஆமா. அம்பேத்கர் அரசியல் எங்க போய் சேரல? காலனிகளுக்கும் சேரிகளுக்கும் போயிருந்தா அந்த இலங்கை எங்க போயிருக்க மாட்டான். விஜய் கிட்ட இப்போ 32 வயசு அமைச்சர், 31 வயசு அமைச்சர், 26 வயசு அமைச்சர், அருந்ததியர் அமைச்சர், தேவேந்திர குல வேளாளர் அமைச்சர், 6 மறையர்கள் அமைச்சர். அதிமுக மாற்று அரசியல்ன்றது உடைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உடைஞ்சு போச்சு. ஓகே. ஏன்னா இப்போ 24 கட்சி ஆரம்பிச்சு 26 ஆட்சியை பிடிப்பாங்கன்னு எந்த பெரிய தத்துவ மேதைகளும் கணிக்கணும். ஆமா, அரசியலுடைய பெரிய விற்பனர்கள், பெரிய பெரிய நீங்க ஆர்எஸ்எஸ்ஸே தோத்து போச்சு சார் இதுல. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவருமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், திமுக கூட்டணியிலிருந்து ஏறக்குறைய எல்லோருமே விலகிவிட்டது போலதான் தெரிகிறது. பிரேமலதா மட்டும்தான் இருக்காங்க, வைகோ இருக்காரு, அவரும் உதயசூரியன் சின்னம்ன்றதுனால இருக்காரு போல. திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா? திமுகவை தனிமையில விட்டு எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்களா? நேற்றைக்கு விசிகா அமைச்சரவையில் பங்கேற்ற உடனே ஆராசா மிகப்பெரிய வார்த்தை போரெல்லாம் நடத்தி முடிச்சாரு. அதுக்கு பிறகு அந்த ட்விட்டையும் நீக்கிட்டு வேற ஒரு ட்விட்டெல்லாம் பதிவெல்லாம் போட்டாரு. இந்த மாதிரி ஒரு மோதல் போக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் திமுக கூட்டணியில தான் இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் இருப்பாங்களா இல்ல முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானா? தாவேகா அணி, திமுக அணி, அதிமுக அணி, 3 அணி தான் இனிமேல் எதிர்காலத்தில் அரசியலை தீர்மானிக்கும். எங்க என்ன சீமான விடுறீங்க நீங்க? அவரும் தமிழ் தேசிய அரசியல் ஒரு அங்கீகாரம். நான் சொல்றது 25% மேல் வாக்கு உள்ளவர்கள். 25% வாக்கு இருந்தால்தான் 35 போனா ஆட்சிக்கு போக முடியும். சரி, அந்த 10% தான் இடைவெளி. அப்போ இதுவரை திராவிட இயக்கம் 67 முதல் 2027 வரை திமுக அதிமுக, அதிமுக திமுக, இந்த பந்தயம் தான். இந்த பந்தயம் 26 மே மாதம் அடித்து உடைக்கப்பட்டது, தரைமட்டமாக்கப்பட்டது. இது உண்மையாகவே ஒரு தலித் புரட்சி. என்ன தலித் புரட்சி? அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுடைய புரட்சி. இதுதான் இந்த தேர்தல். இந்த தேர்தல் வேட்பாளர் யாருன்னு தெரியல. அந்த பகுதி யார் சட்டமன்ற உறுப்பினர் தெரியல, சட்டமன்ற வாக்கு போட்டவர்களுக்கும் தெரியல, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியல.
என்ன ஓ எப்படியா நான் வின் பண்ணேன் அதாவது அப்படின்னு இன்னொரு பெரிய விஷயம் சொல்லட்டுமா? இப்போ அமைச்சராக இருக்காங்க விஜயலட்சுமி. அந்த அம்மா குமாரபாளையம் விஜயலட்சுமி. அந்த அம்மா சொந்த ஊர் கடலூர். கடலூருக்கும் ஈரோடு காவிரி ஆற்று படுகைக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் அங்கே வேட்பாளர் நிறுத்துவதற்கு ஆளே இல்லை. புரிய 2 மலைகள். யாரு? தங்கமணி. இந்த பக்கம் கொக்குபாலு தங்கமணி. ஓட்டுக்கு 8000. யாரு? கொக்குபாலு திமுக. தங்கமணி 6000. இதுக்கு நடுவில் அந்த அம்மா விஜயலட்சுமி கிளம்பி வந்து நாமினேஷன் தாக்கல். அதுவும் புஷி கூப்பிட்டு 3 பேசுறாரு. கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஒளிந்திருந்த இடம் விஜயலட்சுமி அவருடைய கணவர் அந்த வீட்டில். ஏன்னா அவருடைய டிரைவர் டிரைவருடைய மனைவி. ஆமா. இப்போ மினிஸ்டரா இருக்கிறவங்க அமைச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய புரட்சி நடந்திருக்கா இல்லையா? புரட்சி இந்த பெரிய அது தாழ்த்தப்பட்ட புரட்சி. அப்போ அங்கதான் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒளிஞ்சு கிடந்தார். போலீஸ் வந்து பிடிச்சிருவான்னு. யாரு? அமைச்சர் புஷி. அப்போ அமைச்சர் கிடையாது, அப்போ சாதாரண புஷி. அப்போ அம்மா நீ அங்கே ஏன்னா 234 தொகுதியிலையும் ஃபுல்ஃபில் பண்ணிடணும். போய் இப்போ பண்ணு. இப்போ நம்ம ஐயா வீரமே இல்லாத மணி இருக்கார்ல, யார சொல்றீங்க? வீரமே இல்லாத ஒரு பெரியார் மணி ஒருத்தர் இருக்கார். திராவிடர் கழக ஆசிரியர் வீரமணி. ஆமா, எனக்கு தெரியலங்க. நான் திராவிடர்கள் சம்பந்தமே இல்லை. சார் நம்மளாம் திராவிட பாரம்பரியம் உள்ள. இல்ல நான் திராவிட பாரம்பரியம். நான் பெரியார் பாரம்பரியம். நானும் அதான் சொல்றேன். அப்போ பெரியார் திராவிட எல்லாம் ஒண்ணு. இல்ல அது வேற இது வேற. பெரியார் திராவிட வீரமணி திமுக. இல்ல நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. அதாவது உண்மையான பெரியார் தோண்ட எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே. கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, ஆரிச்சாமி 3 பேர் தான். அதுல 2 பேருமே திமுகவை ஆதரிக்கிறவங்க. சார் அதாவது இப்போ ஒரு நண்பர் எனக்கு இப்போ ஃபோனில் பேசுகிறார், பெரியார் தொண்டர் ஒருத்தர். எப்படி ஸ்ரீரங்கத்தில் பாப்பாட அமைச்சராக்கலாம், ஹெச்ஆர்டிசி அமைச்சராக்கலாம் நம்ம கேட்டார். ஒரு இளம் வயது அமைச்சர். இந்த விஷயம் தெரியுமா? ரொம்ப நல்லவர். இல்லை விஷயம் தெரியுமா? புஷிக்கோ விஜய்க்கோ ஜான் ஆரோக்கியசாமிக்கோ ரமேஷ் ஐயர்னு தெரியாது. தெரியுமா? ரமேஷ் ஸ்ரீரங்க வேட்பாளர். குப்பை ராமசாமி கந்தசாமி எல்லாம் 234 ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுல ரமேஷ் பார்ப்படணும். அவங்களுக்கே தெரியும். இதுதான் உண்மை. நான் வீரம் இல்லாத மணிக்கு சொல்றேன். அவர் ஸ்ரீரங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொழுது என்ன சாதின்னு தெரியாது. இதுதான் தலித் புரட்சி. ரமேஷ் நான் 2-3 முறை பேட்டி எடுத்திருக்கேன். எனக்கே அவர் பார்ப்பனர் தெரியாது. உண்மையதான். அதான் தலித் புரட்சிங்கிறது, தாழ்த்தப்பட்டவருடைய புரட்சி. இல்ல சார், நீங்க ஏன் ஒரு வரையறைக்குள்ள மட்டும் கொண்டு வந்து அப்படியே நிறுத்துறீங்க? எல்லாருமே ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிருக்காரு. இல்ல அதுதான் அருமையான கேள்வி. அப்படி அல்ல. உண்மையாகவே நீங்கள் சினிமா அதிகம் பார்க்குறவங்க உள்ள ஏரியா எது தெரியுமா? எம்ஜிஆர் படம், ரஜினி படம், விஜயகாந்த் படம், விஜய் படம். தமிழ்நாட்டிலேயே வட மாவட்டங்கள் தான் அதிகமான ரேட்டை. எப்போ எம்ஜிஆர் என்எல்சின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, சென்னை உட்பட இது பெரிய அமௌண்ட். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய வன்னியர்கள், தலித்துக்கள் தான் சினிமா அதிகமா ஓடும். சரி, லாட்டரி டிக்கெட் அதிகமா ஓடும், சரக்கு அதிகமா ஓடும். அடித்தட்டு மக்கள், உழைக்கிற மக்கள் அன்னாடங்காட்சி மாதிரி. அதானே 92ல் சபரிமலைக்கு போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. சரி, என்னதான் நடக்குது சபரிமலையில? கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியோ ஐயம். நானும் கிளம்பிட்டேன். பெரியார் தொண்டர் அவங்களும் கருப்பு சட்டை, நம்மளும் கருப்பு சட்டை போயிட்டு வரும். அதே கருப்பு வெட்டி, நான் கருப்பு பேண்ட். சரியா, கிளம்பி போறோம். என்னதான் நடக்குதுன்னு பார்க்க போனா, எங்களை கூட்டிட்டு போனவர் பம்பாயில் இருக்காரு. அவர் ஒரு ஆச்சாரமான பார்ப்பனர். வெங்கட் நம்ம நண்பர். யாரு குடும்பத்துக்கு நெருக்கமானவர்னா பம்பாய் வருதாபாய்க்கு ரொம்ப நெருக்கமாக கேட்டுட்டு இருப்பாரு. அவர் தான் எங்களை கூட்டிட்டு போறாரு குருசாமியா. நாங்க ஒரு 5 தொழிலதிபர்கள் எல்லாம் போய் அதெல்லாம் போய் சேர்ந்தாச்சு. நீங்களும் தொழிலதிபர்? ஆமா. என்ன பார்த்தா சார் தொழில் சார் லேபரா வச்சுக்கங்க போங்க. இல்ல நம்ப மாட்டேங்கிறீங்களா? கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி நம்ப மாட்டேங்கிறீங்களா? அப்போ சரி, நம்ம லேபர் தான் சார், நம்ம லேபர் உழைக்கிற மக்கள், நம்ம மார்க்ஸ் கம்பெனி தான். அப்போ போய் இப்போ போனால் எதுக்க சொல்ல வரேன்னா, அங்கே ஒரு 1000 மைக் கட்டி வச்சிருக்காங்க. எதுக்குன்னா, காணாமல் போனவர்களை பற்றி அறிவிப்பு. அங்கே என்ன சொல்கிறாங்க, அங்கே பல லட்சம் பேர் வர்றாங்க. நாங்கள் போகும்போது மாலை 6 மணி கையில் கட்டி நிறுத்திட்டாங்க. நாங்கள் காலையில் 6 மணிக்கு தான் ஐப்பங்கோயிலுக்கு போனோம். அப்போ மாலை போட்டு போனீங்களா? மாலையெல்லாம் போடலை. நான் எப்பவும் போல
கருப்பு சட்டை, ம். கருப்பு பேண்ட், கருப்பு பேண்ட்டு. சரி, ஐயப்ப நமக்கு சொந்தக்காரர் தானே, அவரும் தமிழர் தானேங்க, ஆமா ஆமா அவரும் பார்க்கறதுக்கு என்ன போய் பார்க்கலாம் போனேன். அப்போ காணாமல் போனவர்கள் அறிவிப்பு வந்துட்டே இருக்கு. ஓகே. ஏன்னா இப்போ நம்ம 6 பேர் போகிறோம். பாதே சுவாமிகள், பாண்டியன் சுவாமிகள், ராஜா சுவாமிகள், சுப்பு சாமிகள், 4 பேர் போகிறோம். 4 பேர் பிரிச்சிடறோம். நீங்கள் நேராக போய் அந்த மைக்கில் போய் சொல்கிறீங்க, ஐயா பாண்டியன் சுவாமியை நான் 5 பேர் வந்தோம் ஐயா, நாங்கள்லாம் கும்பலாக பிரிஞ்சிட்டோம். சரி, மாதே சுவாமிகள் அறிவிப்பது என்னவென்றால், அவரோடு வந்த பாண்டியன் சுவாமிகள், ராஜேஷ் சுவாமிகள், ராஜா சுவாமிகள் மண்டபம் 7வது மண்டபத்துக்கு கீழே நிற்கிறாங்க, வந்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த அறிவிப்பு வந்துட்டே இருக்கு. சரி. அத்தனை அறிவிப்புகளும் இப்போ விஜய் ஜெயிச்சார்ல, ஆமா, தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள் அங்கிருந்து அந்த மக்கள் தான். ஓகே. அதே போல் இந்த ரூம் அளவு ஒரு 20க்கு 20 ஒரு தொட்டி இருக்குது. நெய் தேங்காய் கொண்டு அடிக்கிறாங்க. அடித்தா அது பூரா ஒரு தொட்டி நிரம்புனா ஒரு 30 டன்னு. எவ்வளவு? 30 டன். ஆமாம், அதுதான் விவி கோல்டு தேங்காய் இருக்குல்ல, கான்ட்ராக்டர் விவி கோல்டு. தேங்காயில் நெய்யை ஊற்றி ஊற வச்சு, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயா போற கும்பல் பூரா இந்த நெய் அடிக்கிறான். அது பூரா எங்கே போகுது? தூத்துக்குடி நாடார் வாங்கிட்டு போயிடுறாரு. அவர் விவிடி கோல்டு தயார் பண்றாரு. காணாமல் போன கும்பல் பூரா வர்றது எங்கிருந்து வருது? இந்த கூட்டம், வட மாவட்டம். அந்த கூட்டம் தான் ஓட்டு போட்டிருக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க? இது தலித் புரட்சியா இல்லையா? அதனாலதான் அக்மாருக்கு பறையர்கள், அதாவது அந்த காலத்துல பார்ப்பானை விட மேல் சாதி பறையர், கேட்க நாதி இல்லாமல் கீழ் சாதி. நீங்க பறை அடித்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுங்கன்னு அன்னைக்கு சாமி கும்பிட வைத்தவர்கள் தான் இந்த பறையர்கள். இன்னைக்கு பள்ளிவாசல வாங்க சொல்லுவாங்க தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ், எங்க தொழுகைக்கு நேரமாச்சுன்னு வாங்கு சொல்றாங்கல்ல, அந்த வாங்கு சொன்னவர்கள் தான் பறையர்கள். இப்போ இதெல்லாம் சனாதனம் எங்க கூடி வச்சு நிறுத்திருக்கு. சரி, அண்ணன் திருமா சனாதனத்தில் மீட்டு எடுப்பான்னு பார்த்தா அவர் திமுகவில் போய் சேர்ந்துட்டார். இத்தனை ஆண்டு காலம் திமுக சனாதனத்தை தூக்கி பிடிச்சு அத்தனை பேர் வாரிட்டு அங்கே போயிட்டான். இல்லை, நீங்கள் சனாதன எதிர்ப்பு, சனாதனன்ற ஒரு வார்த்தைக்கு பெரிய அளவுக்கு உயிர் கொடுத்தது திருமாவளவன். உதயநிதி ஸ்டாலின் அடுத்து அவர் சனாதன எதிர்ப்புல எல்லாம் சினிமா ஷூட்டிங்கில் எல்லாம் கொடுத்தாங்க. ஏங்க நீங்கள் காமெடியெல்லாம் பண்ணாதீங்க. காமெடி இல்லை இருங்க சார். அப்படி சனாதனத்தை இந்த இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தா, வணக்கம் வணக்கம்னார், அவன் நேரம் பின்னாடி வணக்கம் போஸ்ட் நடந்து போயிட்டான். எங்க விஜய் பின்னாடி நிற்கிறாள், அங்கே போய் சேர்ந்துட்டான். அவ்வளோ பேரும். என்ன காரணம்? தலித் அம்பேத்கர் அரசியல் எங்கே போய் சேரல. காலனிகளுக்கும் சேரிகளுக்கும் போயிருந்தா அந்த இளைஞர் எங்கே போயிருக்க மாட்டான் விஜய் கிட்ட. இப்போ 32 வயசு அமைச்சர், 31 வயசு அமைச்சர், 26 வயசு அமைச்சர், அருந்ததியர் அமைச்சர், தேவேந்திர குல வேளாளர் அமைச்சர், 6 தலித் 7 பறையர்கள் அமைச்சர், துணை சபாநாயகர், வன்னி அரசு. அப்போ இந்த இடஒதுக்கீட்டு என்பது இப்போ விஜய் தான் அறிவிச்சிருக்காரு. இது எனக்கு ஓட்டு போட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட சேரி மக்கள். ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க சார், நம்முடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் எடுத்து எனக்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்த அமைச்சரவை, இந்த விஜய் அமைச்சரவையில் 48% முழுக்க வந்து மைனாரிட்டிஸ் தான் வந்து ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்காங்க, ஆளுமையில் இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் தான். செக்ரட்டரியேட்டே இப்போ எப்படி இருக்குன்னா தெரியாதவர்கள் பூரா இப்போ அமைச்சர், எல்லாருமே அமைச்சர். அப்போ இது உண்மை. இது திராவிட இயக்கம் அடி வாங்கி ஒளிஞ்சு காணாமல் போச்சு. இது அப்படியே விரைவுபடுத்தணும். எதிர்கட்சி இன்னைக்கு திராவிடம் தானே, திராவிட கட்சிகள் தானே. திமுக அதிமுக தான் அடுத்த இடத்துல, அவங்க தான் இப்போ போட்டியா இருக்க போறாங்க. போட்டியால இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா போட்டியா இல்லைங்க, நான் ஆளை விட்டுருங்கன்னு நீங்க வாக்கெடுப்பு எடுக்கும்போது நைஸா நழுவிட்டாங்க. எதிர்க்கவே இல்லை. யாரு திமுக எதிர்க்கல. வேற என்ன பண்ணி சார், திமுக எதிர்நிலையில் இல்லாமல் ஆட்சி செய்யட்டுன்னு அவங்க மனமும் வந்து விட்டு பயந்து போய் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஆமா இல்ல, நீங்க அப்படி தூக்கி பிடிக்கலாம் திமுக செம்பா. ஆனால் கருணாநிதி சொல்லுவார்ல, ஈழப்பிரச்சனை செத்துட்டு இருக்காங்க, உயிர் போகுது, குழந்தார், ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை. இப்படி ஒரு தத்துவத்தை கொண்டு வந்ததே இந்த கயவன் கருணாநிதி தாங்க. உலகத்திலேயே ஒரு இனம் அழியும் போது ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை. ஒருத்தர் சண்டை பிடிக்கிறான், பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான், வெட்டுறான், ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை. ஒருத்தர் கற்பழிக்கிறான், ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு ஆதரவும் இல்லைன்னு எல்லாம் எங்கே போயிட்டான். இப்போ உதயநிதி இப்படி ரெட்டி பார்க்குறாரு.
என்னடா சினிமா தேட்டரில் பார்த்த ஆளெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்களே. இது கம்மி. இந்த இயக்கம் அழிக்கப்பட வேண்டும். சனாதனத்தை 50 ஆண்டு காலமாக தூக்கி பிடித்த இயக்கமே இந்த திராவிட இயக்கம் தான். அங்கங்கே ஆதிக்க சாதியை வச்சு தான் அரசியலை தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் அத்தனை பேருக்குமான அரசியல் பறிமுதல் செய்யப்பட்டது. இல்ல சார், சமூக நீதி, சமத்துவம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் பேருக்கு தான். அதெல்லாம் பேருக்கு தான் சார். இதுலதான் அவங்க தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஏமாத்திட்டு இருக்கா. ஏமாத்துக்கு திரும்பவும் உடந்த இந்த திராவிட இயக்கம். நான் கேட்கிறேன், பல இடங்கள்ல எத்தனை ஆணவ கொலை இன்னைக்கு வரைக்கும் நடந்துருக்கு தெரியுமா? இந்த 10 வருஷமா பலாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் கடந்த 5 வருஷம். சட்டத்தை நாக்கு வலிக்கு சார். சட்டத்தை நாக்கு வலிச்சு கொண்டு போய் சட்டத்தை போட்டு வீட்டில் உட்காந்து சாகாம இருப்பானா? சொல்லுங்க, யாரை ஏமாத்துறீங்க? திராவிடம் 75 ஆண்டு காலம் திரும்பவும் உடந்தைன்ற வார்த்தை. ஆமா, அப்புறம் அவர் எங்க திமுக தூக்கி பிடிச்சி அதிகமா அவரு தான். அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய திருமா, பார்ப்பன அடிவருடைய ரவிக்குமார், ரெண்டு பேரும் நீங்க திமுகவை தூக்கி பிடித்தது மட்டும்தான் சார். நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஆதிக்க சாதி இருக்கான்ல, கிளை செயலாளராக கூட ஒரு தலித்தை கொண்டு சேர்த்துறானா? சொல்லுங்க, எங்காவது சொல்லுங்க, அப்படி இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல சார், இன்னைக்கு விஜய் அமைச்சரவையில 7-8 பேர் இன்னைக்கு பட்டியல் சமூகத்தின் பிரதிநிதிகள், அமைச்சர் பெருமக்கள். சபாநாயகரோட 9. ரைட். சிறுபான்மை 9 பேர் வந்து. இல்ல சார், இதே மாதிரி சிறுபான்மைக்கும் பட்டியல் சமூகத்துக்கு அவங்களும் 4 பேரை மினிஸ்டர் ஆக்கி இருந்தாங்க. அதுவும் இருந்துச்சு, திமுகவும் பண்ணியிருந்தாங்க. திமுக இது 4 இங்க டபுள் ஆயிருக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது நீங்க எந்த சமாதானமான சொல்லலாம், ஆனால் இந்த இளைஞர்கள் எவ்வளவு பெரிய எழுச்சிய ஏன் திமுக கொடுக்கல, ஏன் அதிமுக கொடுக்கல? என்ன காரணம் சொல்லுங்க. அப்போ இவங்க 2 பேரையுமே வெறுத்துட்டாங்க. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. இன்னைக்கு திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கா? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு இன்னமுமே பதில் சொல்லு. அதாவது இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அடுத்து நடக்கிற உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு தான் நிற்போம். அதான் பதில். கனிமொழி அவர்களும் இனிமேல் நாம தனியா தான் பயணித்து எப்படி கட்சியை வலுப்பெறணும் பெறவே முடியாது. இனி விழுந்துதான் போகும். காங்கிரஸ் எப்படி என்ன நிலைமையா? திமுக இந்த மாதிரி பல நேரங்கள்ல விழுந்து எழுந்து. இல்ல, அதான் பழைய கதை. அதுல ரெண்டு அணி, திமுக அதிமுக. நானே பல முறை கருணாநிதி பார்த்திருக்கேன். எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்துல பீச் ரோட்ல கார்ல போவாரு. அப்போ ஒரே கருணாநிதி மட்டும்தான் அந்த கார்ல போவாரு, ஆளே இருக்க மாட்டாங்க. ஓகே. எப்போ 77 to 80 ஆட்சியை பிடிக்கிற வரையாதான் நிலைமை. ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி விழுந்த திமுக எழ முடியாது, இனி எழவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2 அணி இருக்கிற போது சாத்தியம். இப்போ 3 அணி 35% எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கியர்ல எங்க போகுது? 140 கிலோமீட்டர்ல போகுது. அப்போ நீ 40, 50, 60 போய் எப்போ 140 வர்றது? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல சார், அதாவது ஏதோ ஒரு தீசிஸ்க்கு ஒரு ஆன்டி தீசிஸ்னு ஒன்று உருவாகும். கண்டிப்பா அது இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. அப்படின்னும் போது விஜய் எதிர்க்க ஒரு பலமானவர் யாரோ ஒருத்தர் வரதானே செய்வாங்க, இருக்கதானே செய்வாங்க. ஏற்கனவே இவங்க அனுபவம் மிக்கவர்கள் தானே திமுகவும் அதிமுகவும். அப்படி பார்த்தா காங்கிரஸ் மேலும் ஆட்சிக்கு வர்ற மாதிரி திமுக ஆட்சிக்கு வருவது, விஜயை மீறி வருவது, காங்கிரஸ் வர்ற மாதிரி கறந்தபால் மடிபுகாது. 1967 காங்கிரஸ் வீழ்ந்தது, அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுல எழவே இல்லை, எந்த காலத்தையும் இல்லை. இப்ப திமுக அதே மாதிரி 2026 வீழ்ந்தது, இனி எழவே இல்லாதா? அவ்வளவுதான், இன்னொரு காங்கிரஸ். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, நீங்க பாருங்க, நானு திமுக அந்த தேர்தல் வராது அடிச்சு சொன்ன ஒரே ஆள் நான் தான். இல்லையா? அவ்வளவு மக்கள்கிட்ட. ஆனா நீங்க எடப்பாடி வருவாரு, அதிமுக வரும்னு சொல்லி நானே இந்த திராவிட அரசியல் இருந்து வெளியில வரவே முடியும். அதாவது இங்க நிறைய பேருக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லையை மீறின திமுக அதிமுக பாசம். அவங்க 2 பேரை தவிர வேற யாரும் வரமாட்டாங்கன்னு ஒரு கணிப்பு. அதெல்லாம் சூறாவளி அடிச்சாரு. எனக்கு பாசம்லாம் கிடையாது. மாற்று அரசியல் திமுக அதிமுக அவ்வளவு வெறுப்பு இருந்தது. திமுக அதிமுக மாற்று அரசியல்ன்றது உடைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உடைஞ்சு போச்சு. ஓகே. ஏன்னா இப்போ 24 கட்சி ஆரம்பிச்சு 26 ஆட்சியை பிடிப்பாங்கன்னு எந்த பெரிய தத்துவ மேதைகளும் கணிக்கல. ஆமா, அரசியலுடைய பெரிய விற்பனர்கள்ல பெரிய நீங்க ஆர்எஸ்எஸ்ஸே தோத்து போச்சு சார். இதுல ஆர்எஸ்எஸ் விஜயின் அரசியல் அதுதான் நான் காலையில ஒரு நண்பர் பேசிட்டு போய் சொன்னேன். ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டு கால அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர்கள். நீங்க திரிபுராவுக்கு போறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை காலி பண்ணணும். ஆமா, உள்ள ஆர்எஸ்எஸ் ஒரு குழு அனுப்பிச்சிருச்சு. போய் பார்த்தா யாரும் மேலே ஊழலே இல்லை, லஞ்சம் லாவணி எதுவுமே இல்லை. எங்க பார்த்தாலும் லெனின் சிலை. முதலமைச்சர் பதவி பறிபோனோடனே ஒரு பெட்டியில நிருபன் சக்கரவர்த்தி, ஒரு பெட்டியில புத்தகத்தங்க 4 வேட்டி சட்டை பைஜாமா ஜிப்பா எடுத்துட்டு சைக்கிளுக்கு சேர் கட்சி ஆஃபீஸை படுத்துக்கிட்டார். ஆமா,
அப்போ இவனுக்கு எப்படா ஒழிக்கிறதுன்னு பார்த்தாங்க. ம். அப்போ தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. 35 வயது கீழே 35 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் இந்த கம்யூனிச எதிர்ப்பு என்பதை உடைக்கணும். உடைச்சு அவர்கள் என்ன பண்ணணும்னா ம். இந்த கம்யூனிஸ்ட் வெறுப்பை உமிழணும். அதே போல் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அத்தனை பேரையுமே ம். இவர்கள் ஃபண்டு பண்ணி காங்கிரஸ் ஆதரவாளர்கள் பலவீனமாக கிடக்கிறாங்கல்ல, ம். அவர்களை பூரா எம்எல்ஏ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி செயலாளர், ஒன்றியம், நகரம் இப்படி எல்லாருக்கும் அதிகாரம் பதவி கொடுக்குறாங்க. கொடுக்கறது. எல்லாம் கொடுத்தாங்க. காங்கிரஸுக்குள்ளேயே ஆ. யார் செய்யறா? ஆர்எஸ்எஸ் செய்யுது. RSS. வந்த பிறகு ம். அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. தேர்தலை சந்தித்த பிறகு கம்யூனிஸ்ட் கொள்கை அடித்து உடைக்கப்பட்டு ம். காங்கிரஸில் ஜெயிச்சவன் ம். பாஜகவில் ஜெயிச்ச அத்தனை பேரும் ஆட்சி அமைக்கிறாங்க. ஆமா. யாருக்கு எதிராக? நீங்கள் கம்யூனிஸ்டுகள் பொறுத்தவரை வீக வகுப்பாளர் இல்லை, மக்கள் கொள்கையோடு ஓட்டு போடுவோம். ம். இப்போ இதுதான் ஆர்எஸ்எஸ். ஆனால் ம். நான் 100 முறை நம்பினேன். எப்படி நம்பினேன்னா, இந்த கரூர் சம்பவத்தில் ம். அமித்ஷா மிரட்டி ம். என்டிஏ கூட்டணியில் கொண்டு வந்துருவாரு. ஓகே. கொண்டு வந்து அதிமுக அபரிமிதமாக ஜெயிக்கும். ஏன்னா அதிமுகவுக்கு தேவையான அந்த வாக்கை யார் வச்சிருக்கா? விஜய் வச்சிருக்காரு. ஓகே. அப்போ திமுக காலி, ம். என்டிஏ கூட்டணி பாஜக, அதிமுக, விஜய் 3 பேர் சேர்ந்து நாற்காலிக்கு வந்துருவாங்க. ம். நாற்காலி 2.5 வருஷம் எடப்பாடி, 2.5 வருஷம் விஜய், இப்படி தான் நடக்கணும் தான் ம். ஆர்எஸ்எஸ்ஸே திட்டமிட்டு. ஓகே. அதில் விஜய இந்த என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வராமல் போனது என்பது ஆர்எஸ்எஸ்ஸே தப்பு கணக்கு போட்டுச்சு. ம். நான் சாதாரண ஆள். ஆர்எஸ்எஸ்ஸே இப்போ மண்டை பிச்சுக்கிறாங்க. விஜய் நம்ம வந்து என்டிஏ கூட்டணி கொண்டு வந்துருக்கலாம், ஓகே. என்ன டிமாண்ட் சொன்னாலும் கொண்டு வந்துருக்கலாம். ம். எடப்பாடி அவரால் வழி கொண்டு முடியும், ம். எடப்பாடியை வழி கொண்டு முடியும், விஜய் வழி கொண்டு முடியும். அப்பா ஆளுக்கு 2 வருஷம் இருந்துங்க. ம். நான் சொல்றது கேளுங்க, பஞ்சாயத்து ம். இந்த பூனை அப்பம் கதை. ம். ஆனால் இதை எப்படி கோட்டை விட்டாங்க? ம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ் சொல்லுவதை பாஜக கேட்பதில்லை. இப்போ உள்ள சண்டை நடக்குது. ஓகே. ஆர்எஸ்எஸ் சொல்கிறத பாஜக கேட்பதில்லை. அப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் ஆலோசனை கேட்பதில்லை. ஓகே. அதில் தான் இப்போ கோட்டை விட்டாச்சு. யார? விஜய். விஜய. ம். இப்போ விஜய் அத்தனை பேரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் தலித் கிறிஸ்டியானிட்டி ஆட்சி வேரூன்றிச்சு. ஓகே. தலித்து கிறிஸ்டியானிட்டி ஆட்சி, கிறிஸ்டியன் அதிகாரிகள் பூரா இப்போ அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. ம். இப்போ நம்ம அமல்ராஜ் போட்டிருக்காங்க, அவர் ஒரு கிறிஸ்தவ நாடார். ஆமா. எல்லாம் பாதிரியார் ரெக்கமெண்டேஷன். அதே போல் அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயண, இவர் லைலா ஸ்டூடெண்ட்டு, அவரும் லைலா ஸ்டூடெண்ட்டு. நேராக போனாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பாதிரியார் சொன்னாங்க, அவரை போட்டாங்க. ஜான் சத்தியன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவர் பெரியாரிஸ்ட்டு, அவர் போட்டாங்க. இப்படி அத்தனை பட்டியல்களுமே ம். இப்போ பாதிரியார்கிட்ட போய் ஆசி வாங்கினா ஜான் ஆரோக்கியசாமி, இப்போ அவர் எம்பியாக போகிறாருன்னு பேசிக்கிறாங்க ம். இந்த ராஜ்யசபாவில். ம். ஜொரால்டு பெலிக்ஸ் உங்கள் நண்பர். ம். இப்படி எல்லாம் என்னவா இருக்கு? ம். எங்கே பார்த்தாலும் தோத்துறோம், கர்த்தருக்கு தோத்துறோம். இப்படி அப்போ இதை யார் ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறா? பிஜேபியா? பிஜேபி. விட்டமேப்பா, கோட்டை விட்டோமாப்பா. எப்படியா தப்பு கணக்கு போட்டோம்? இந்திய அரசியலே பாகிஸ்தானுக்குள்ளேயே குண்டு போடுற ஆளு நம்ம, பாகிஸ்தானுக்குள்ளே தண்ணி காமிக்கிற ஆளு. எப்படி இந்த விஜய்கிட்ட ஏமாந்தோம், அந்த ஆதவர்ஜனோட ஏமாந்தோம்? இப்படி அவர்களே அஜித் தோவலே உள்ள வச்சு நாம என்ன வேலைலாம் பண்ணோம், ஆனா இங்க ஒண்ணும் பண்ண முடியல. மர்மமாக ஒரு சுட்டு கொல்லப்பட்டார் பாகிஸ்தான்ல அப்படின்னா அங்க அஜித் தோவலோட ஆளு இருப்பாங்க. எங்க பாகிஸ்தானுக்குள்ளேயே பாம்பு போடுற ஆளு அஜித் தோவல. இப்ப எப்படியா கோட்டை விட்டோம்? நம்ம இன்னும் ஒரு 5 வருஷம் பிஜேபி RSS எப்படி நினைக்குதுன்னா, திமுக அதிமுக நிலைமை என்ன இப்போ? திமுக அதிமுகவில் நம்மை போன்ற சில ஊடக தரகர்கள் அடுத்த ஆட்சி நம்மளுதாங்க. திமுக நம்ம போலன்னா நான் எங்க சொன்னேன், நீங்க என்னைய சேர்க்கறீங்க. இல்லைங்க, நான் ஒரு நடுநிலை பத்திரிக்கை. அது வேறையா? அப்படி பல பேர் என்ன பண்ணாங்க, ஹிண்ட்ராம் ஜென்ட்ராம் போற ஆட்கள்லாம் நம்ம தான் அடுத்த ஆட்சியை நம்ம தான் நம்ப வச்சு இப்போ நம்ம குளத்தூர்ல எப்பா தொகுதி அண்ணா நம்ம தானே ஆட்சி, யார் சேகர் பாபு. இப்போ சொம்படி கிடைக்குது, சொம்புல துர்காமா வீசிருச்சா, இந்த பக்கம் வந்துடாத, என் புருஷனை இப்படி காலி பண்ணி திட்டா போட்டு காலி, நீ ஜெயிச்சிட்டா என் புருஷனை தோக்கடிச்சு
திராவிட இயக்கமே வீழ்ந்து போய் அவர் மேல இப்ப வழக்கு பதிவாயிருக்கு சினோரா அசோக்கோட. ஆமா அந்த ஆமா. சண்டை அவர் என்ன நினைச்சாரு, ஆ. நம்ம 25 வருஷத்துக்கு நம்ம தான் ஆ. கோயில் நகை பூரா உருக்கிடலாம், நம்ம தான், நம்மளை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குங்க அரசியலே தெரியாமல் அமைச்சராயிருவாங்க, அரசியலே தெரியாமல் முதலமைச்சர் கருணாநிதி ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு. ம், அதற்கு பிறகு ம். எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே அரசியலே இன்னைக்கு ஒரு இளம் அமைச்சர் படை, ஆ. ஒரு புதியவர்கள், இதுவும் ஒரு மாற்றத்துக்கானது தான், நல்லது. இல்ல, அதாவது இருக்கட்டும். ஒண்ணு பண்ண வேண்டாம். ஆ. கரப்ஷன் இல்லாம இருந்தாலே மக்கள் மறுபடியும் 5 வருஷம் உங்களுக்கு தேடி கண்டிப்பா தேடி கண்டிப்பா. எடுப்பான். ம். இவர்கள் பூராம கரப்ஷன் பார்ட்டி தான். யாரு? ம். ஊழல் ஊழல் ஊழல், வேற அரசியலே தெரியாது. திமுக அதிமுக. திமுக அதிமுக. நீங்க ம். இப்போ இந்த வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் கும்பல் இருக்குல்ல, ஆமா. இப்போ என்ன நிலைமை அவங்க? அதான் இப்போ என்னன்னா, இந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல. அரசியல் தெரிஞ்ச எடப்பாடியோட இருந்திருப்பாங்க. அரசியல் தெரியாது. என்ன சார் அரசியலே தெரியாது. எடப்பாடி அரவணைச்சு பாரு இல்ல இப்போ. சேர்த்தே மாட்டேன். அப்பா யாக வளர்க்குறா, இவனை போயிட்டானுங்க, ரொம்ப தூரம் போயிடும், அந்த பக்கமே வரக்கூடாது. ஒரு பெரிய யாகம் வளர்க்குறாரு அவர். அப்பா கட்சிக்கு பிடிச்ச பீடையே போச்சியா. என்ன மிரட்டு நாடுகள் ராத்திரி பார்க்கலாம். அரசனை நம்பி புருஷனை கை ஆமா ஆமா. அப்ப இவங்க அரசியலே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஓ, அரசியல இல்ல சார், இப்ப நம்ம வச்சு நடு ரோட்ல விட்ட மாதிரி தான் ஆயிப்போச்சு இப்போ. இல்ல இல்ல டிவிக்கு அதாவது செஞ்சிருச்சு இல்ல, மாதிரி தான் சொல்ல அதாவது முடியும். என்ன நடந்தது தெரியுமா? சொல்லுங்க. இந்த வேலுமணியும் விஜய் நீண்ட நாள் நண்பர். ஆ. நம்ம ஆதவர்ஜனா பிறக்கிறதுக்கு முந்தி, ம், ஆதவர்ஜனா அரசியலுக்கு வர்றதுக்கு முந்திய ம். வேலுமணியும் விஜய் அவ்வளவு நெருங்கி. கோயம்புத்தூர் போனா அவர் வீட்ல எல்லாம் தங்கினதா கூட நீங்களே சொல்லிருக்கீங்களா? கோயம்புத்தூர்லாம் விடுங்க. 2016-21ல 25 துறைக்கு அமைச்சரே வேலுமணி தான். ம், ஜெயலலிதா சசியை பார்த்துக்கன்னு சொல்லுமில்ல, எடப்பாடி என்ன பண்ணுவார், வேலுமணி பார்த்துங்க. பாத்துக்கோ. ம், இப்படி அப்போ ம். அவருக்கு ஒரு திரைப்பட சம்பந்தமாக நிறைய பிரச்சனை. 6 மணிக்கு போயிடுவார் விஜய் எங்க, அமைச்சர் வீட்டுக்கு. ம், அமைச்சர் காரில் செக்ரட்டரி போவார்ல, அப்போ தான் இவர் கிளம்பி வருவார். ம். இப்படித்தான். அப்போ விஜயுடைய அத்தனை பிரச்சனைகளையும் விநியோகஸ்தகர், தயாரிப்பாளர், எல்லா பஞ்சாயத்து முடிச்சு வச்சது போலீஸ் கிலீஸு எஸ்பி டிஐஜி எல்லாம் பண்ணது வேலுமணி தான். அந்த நட்புல அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டார். யார்? வேலுமணி. விஜய் நம்ம பையதை சொன்ன கேட்பாரியா, நம்ம தான் விஜய்கிட்ட போயிட்டோம்னா நம்ம தான் எடப்பாடி, நம்ம இப்படி. அதே போல் நம்ம இந்த கணக்கை போட்டுட்டு உள்ளே போனோன்னையும் ஆதவர்ஜனா 5 வேலுமணிக்கு சமம். ஆதவர்ஜன் என்ன பண்ணார், இந்த ஆளுங்க இந்த கும்பல் உள்ளே வந்தா நம்ம கடைசி பெஞ்சுக்கு போயிடுவோம். யார் மாதிரி? பிடிஆர் மாதிரி. இப்போ அரசியலை விட்டே ஓய்வு, மல்லிகைப்பூ சுற்றி வந்தார். அதே நிலைமை ஆயிரும். பார்த்தாரு ஆதவ். நேராக அபிஷேக் மனு சிங்வி, டெல்லியில் மூத்த வழக்கறிஞர், காங்கிரஸ்காரர். அவரை நேராக விஜய் சந்திக்க வச்சு அவருடைய பயோடேட்டாவை கொடுத்தாச்சு. இந்த அலிபாபாவும் 40 திருடர், 25 பேர். இந்த கொடுத்தோடைய அபிஷேக் மனு சிங்வி சொல்லிட்டார், இவர்களை மந்திரி ஆக்கிறாதீங்க, எப்போ வேண்டுமானாலும் சிறைக்கு போவார். சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்கு. ஓகே. ஐடி என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் நிலுவையில் இருக்கு. தயவு செய்து இவர்களை அமைச்சர் ஆக்கிறார். யார் சொல்றா? அபிஷேக் மனு சிங்வி, காங்கிரஸ் மூத்த தலைவர். சுப்ரீம் கோர்ட்ல நம்பர் 1. ஒரு 20 பேர் தான் சுப்ரீம் கோர்ட்ல லீடிங் வழக்கறிஞர். அதுல இவர் ஆமா, இது அவர் ஒருத்தர். ஆரி ஷால்வே மாதிரி சொன்ன உடனேயும் அதுக்கு மேல விஜய் அப்பீலே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் பணையர் கொண்டு வந்து யாரு? ஆதவர்ஜனா கோர்ட். இது நடமாடும் கோர்ட், ஃபுட் கோர்ட் மாதிரி. சொன்ன உடனேயா ரூட்டு கிளியர். ரூட்டு பாவம் 25 பேர் நிலைமை தான். இப்போ என்ன இல்லை, அதாவது சொந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வரலாமா, எடப்பாடிக்கு துரோகம் பண்ணிட்டு வரலாமா? அது அதிமுக, ரெட்டையில எம்ஜிஆர் அத்தனை பேர் சேர்ந்த ஒரு உருவம் இல்லையா அது? அதுக்கு துரோகம் பண்ணலாமா? பரவாயில்லையா, எடப்பாடிக்கு யார் யாரெல்லாம் எதிராக நிற்கிறாங்கன்றத அவரே அடையாளம் கண்டு அவங்களாவே ஏதாவது ஒரு தீர்ப்பை தேடிக்கிறாங்க கடைசியில். அது இயற்கையாக எப்படி வருதுன்னா, மந்திரியாவே வாழ்ந்து, மந்திரியாவே இருந்து, மந்திரியாவே செத்து, மந்திரியாவே சுடுகாட்டுக்கு போய் மந்திரியாவே ஆவியா சுற்றணும். இதுதான் இவர்களுடைய வேலை. அது அல்ல. நீ கட்சிக்கு விசுவாசமா இரு. திமுக எங்க விரட்டி விட்டாலும் போக மாட்டான். ஆனா இவங்க அம்மையார் ஜெயலலிதா காலத்துல மந்திரி எந்திரின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஜெயலலிதா காலம் வேறு. அது ஜெயலலிதா காலம் வேறு. எடப்பாடி இன்னும் பாதி ஜெயலலிதா இருக்காரு. பாதி இப்போ ஜெயிச்சிருந்தானா மீதி ஜெயலலிதா புல் பண்ணியிருப்பாரு. இப்போ 50% ஜெயலலிதா. சரி, 50%க்கு அவன் ஆட்டுறான். ஜெயலலிதா என்பது 100%. ஓகே.
ஜெயலலிதா ம். 80 இருந்து அந்த அம்மா வருது. ஆமா 97 ஆட்சிக்கு வருவதற்கு எம்ஜிஆர் அந்த அம்மா பார்த்துருக்கு. ம், எம்ஜிஆர் கண்ணிலே விரல விட்டு ஆட்டியிருக்கு. ம். எம்ஜிஆர் ஆ. நீங்க அகில இந்திய தலைவர், தமிழ்நாட்டு தலைவர்லாம் இல்லை. எம்ஜிஆருக்கு அந்த அம்மா கண்ணில் விரல் விட்டு ஆட்டுனதுனால அந்த அம்மாவுக்கு எல்லா அரசியலும் தெரியும். ரைட் அப்போ ம், எடப்பாடிட்ட இன்னும் அதிகாரம் வந்து சேருவதற்கு முன்பே ம். எனக்கு பாதி அதிகாரம், உனக்கு பாதி அதிகாரம், இந்த குரங்கு ஆப்பத்தை பங்கு வச்ச மாதிரி ம், இப்போ எடப்பாடி நிம்மதியாக இருக்கார். ம், அதே எடப்பாடி ம். காரணம் இவர்கள் தான் எடப்பாடிக்கே பிரச்சனை. எடப்பாடி இப்போ முதலமைச்சராக வருவதற்கான அத்தனை அடைப்புகளும் ஏற்படுத்தியவர்கள் தான். எப்படின்னா பிஜேபி வெளியே வந்துட்டார்ல, ஆமா பிஜேபி விட்டு வெளியே வந்த பிறகு இந்த கும்பல் தான் பிஜேபிக்கு செங்கோட்டையன் உட்பட, பழைய செங்கோட்டையன் உட்பட பிஜேபியோட போகணும் இல்லை கட்சியை ஒட்டப்பேன். ம். பிஜேபி இவர்களை வச்சு தான் மிரட்டுச்சு. இனி யாரை வச்சா மிரட்ட முடியாது, ரைட் யாரை வச்சா ம், மிரட்ட முடியாது. அப்போ அதிமுக அழிவுக்கு காரணமே இந்த 25 பேர் தான். ம். இவர்கள் எடப்பாடியோடு நின்று இருந்தா, ஓகே பிஜேபியோடு போய் சேராமல் இருந்திருந்தா முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்துவர் ஓட்டு, கம்யூனிஸ்டுகள், திருமா உட்பட எங்க வந்திருப்பாங்க? ம். ஆ? விஜய் தலித் புரட்சியை ஏற்படுத்திட்டு தான் நீங்க சொல்றீங்க. ஆ. அந்த தலித்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம்ன்றது சட்டத்துல இருக்கான்னு தெரியல. நான் என்ன இருந்தாலும் என்ன சொல்றது அவங்கள? நீங்க பட்டியல் பிரிவுன்னு நம்ம இல்ல சொல்லலாம். இல்ல பட்டியல் பிரிவு அப்படியே கூட சொல்லலாம். ரைட். பட்டியல் பிரிவு ஓட்ட பெரிய அளவுக்கு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ம். ஆனாலும் திரும்ப அவங்களுக்கே ஆதரவு கொடுக்குறாரு. தன்னுடைய ஓட்டு தானே போயிருக்குது. ஆதரவு கொடுத்து அமைச்சரே வாங்குறாருன்னா ம். இது போய் அங்கேயே ஐக்கியமாகற மாதிரி தானே தெரியுது இல்ல, ஏறக்குறைய. அவரு இன்னொரு வைகோ மாதிரி ஆயிட்டாரு. ஆ. இனி அது செல்ஃபே எடுக்காது. அத்தனை பேரும் போய் எங்க விஷயம் அங்க பதவி வாங்க போறான். ம். எங்க? எதுல விஜய் கட்சியில. பதவியா? ஆமா, என்ன பதவியா தான் கொடுத்துட்டாங்களே அமைச்சர். இல்ல இல்ல ஆ. நான் சொல்றது தொண்டை. ஆ. தொண்டை. எதுல டிவிக்கே? ஆமா ஆமா ஆமா. ம். கிளை, வட்டம், ஒன்றியம் அங்க என்ன தீர்மானம் போட்டிருக்காங்கன்னா, ஆ. மாவட்ட செயலாளர் பாதிய அந்த பட்டியல் மக்களுக்கு கொடுத்துரும். ஒன்றிய செயலாளர் வந்து அந்த மாவட்டத்தில் பாதிய பட்டியலுக்கு கொடுத்துரும். மாவட்ட செயலாளரை பாதிய பட்டியல் மக்கள் கொடுத்துரும். டிவிக்கேவில் டிவிக்கேல கிளை செயலாளர் பாதிய கொடுத்துரும். அவர்களோட போட்டியே போடக்கூடாது. ஓகே. கிளை, ஒன்றியம், நகரம், மாவட்டம், மாநிலம் வரைக்கும் கொடுத்துரும். ஸோ ஆட்சி கட்டமைப்பையும் இனி ரொம்ப வலுப்படுத்த போறாரு. கட்சி கட்டமைப்பையும் விஜய் வலுப்படுத்த போறாரு. அப்போ ஆ. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர்கள் நம்மளை விட்டு எந்த காலத்திலும் பிரிஞ்சு போக மாட்டாங்க. ரைட். பிரிஞ்சு ஏன்னா திமுக அதிமுக அவர்களுக்கான கட்சி அல்ல. இன்னொரு தகவலும் சொல்றாங்க சார். திமுக அதிமுகவில் இன்னைக்கு நிறைய பேர் நாங்க வந்து சேர்றோம் ஆமா, ஆமா. ஃபோன் கால். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டைனமிக் மாவட்ட செயலாளர் அதிமுகவில் இப்போ சீட்டு கேட்டு சீட்டு கிடைக்கல ஆணிமுத்துன்னு ஒருத்தர். இந்த முக்குளத்தூர் சமூகத்தில் ராமநாதத்தில் பெரிய ஒரு 3 முறை அதிமுக மாவட்ட செயலாளர் இருந்து சீட்டே கொடுத்தாரு. இப்போ அவர் கும்பலாக எங்கே வந்துட்டாரு? டிவிக்கே கொண்டார். நீங்கள் அந்த திருவாடன தொகுதி ஒரு பெரிய முக்குளத்தூர் டாமினேஷனான தொகுதி. ஒரு கோனாரு எம்எல்ஏ இருக்கு, அமைச்சர் சொல்கிறேன் எம்எல்ஏ. அப்போ இதெல்லாம் நீங்கள் மிகப்பெரிய ஆணவ கூட அதிகமாக நடக்கிற பகுதி ராமநாதபுரம் மாவட்டம், திருவாடான தேவகோட்டை. கண்டதேவி கோயில தேரை ஓட்ட முடியாது. நீங்க பழைய கருமாணிக்கம் இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும் காங்கிரஸ்ல அவங்க தாத்தா காலத்துல இருந்து வச்சதான் சட்டம். இன்னும் பண்ணையார் அரசியல் தான். டிகே பிரபு அங்க வெற்றி பெற்றார் காரைக்குடியில. ஆமா ஆமா. அப்போ இதெல்லாம் சாதி மதம் எல்லாம் உடைஞ்சு போச்சு. எல்லாம் உடைஞ்சு போச்சு. அப்போ இந்த திராவிட இயக்கம் எவ்வளவு அணவூட்டி நிறுத்தி வச்சிருக்கான்னு தெரியுதா? ஓகே. திமுக ரெண்டையும் தான் சொல்றேன் சார். சாதி மதம் பிளவு இதெல்லாம் இப்ப திராவிட இயக்கம் தான் பண்ணிச்சா இது? ஆமா ஆமா ஆமா. சார் இதெல்லாம் ஒளியணும்னு பாடுபட்டு தான். இல்ல அவ்வளவு பொய்ய நடிப்பு சார். அப்படி உண்மையா இருந்தா எப்படி சார் 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய கூட்டம்? ஆனா எங்க அண்ணன் திருமாவளவன், வேல்முருகன்லாம் அங்கதானே இருந்தாங்க. இதெல்லாம் ஒளியணும்னு பாடுபட்டவங்க தானே அவங்க. அதுல வேல்முருக வெளியே தூக்கி போட்டாங்கல்ல, அதுல இருந்து புரியுதா அவர் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்காரு. யார? திமுகவை. ஊழல், லஞ்சம், லாவணிய, ஈழத்தமிழ பிரச்சனை, காவிரி பிரச்சனை, கட்சி எல்லாம் ஏமாத்துறீங்க இப்படின்னு சண்டை பிடிச்ச ஒரே ஆள வேல்முருகன் தான். ஒரே ஆம்பளை எங்க சந்தனக்காடு வேல்முருகன் தான். வன்னிக்காடு, சந்தனக்காடு, முந்திரிக்காடு. அப்ப அவர் ஒருத்தர் தான் இந்த வேலைய. நீங்க தேர்தலுக்கு முன்பு சண்முகம் கூப்பிடுறாரு, திரும்ப வெளியே போயிருவோம். யார்கிட்ட? திருமாட்ட. கம்யூனிஸ்ட் சண்முகம் வெளியே போயிருவாங்க. ஆமா, இவர் வர்றாரு, வேல்முருகன் வர்றாரு. நம்ம ஒரு அணி அமைக்கலாம். இந்த அடிமை அணி வேண்டாம். வேண்டாம். சிபிஐ வந்துரும். இதெல்லாம் பேசினாரு. ஆமா, எல்லாம் கிளம்பிடலாம். இவரு நான் இங்கே பேபிக்கால் போட்டு ஒட்டி நான் இங்கே செட்டில் ஆயிட்டேன். யாரு? திரும்ப. ஆமா, அதுதாங்க. இப்ப என்னன்னா அந்த மக்கள் இவரை விட்டுட்டு போயிட்டா அதான் வேதனையா இருக்கு.
அதுக்கு காரணம் நீங்கள் இவர் எதையும் சுயமாக முடிவெடுக்க முடியாமல் ஆர்எஸ்எஸ் ஆள் யார் ரவிக்குமார், திமுக ஆர்எஸ்எஸ் இருந்து வந்து திமுகவை மாறி எத்தனை தலித்து செத்து சுண்ணாம்பாயி மலத்தை திண்ணியத்தில் கிடக்கிறான். இவங்க போய் இப்போ பாரஞ்சித்துட்டு போய் நீ நில்லு, இவன் மாரிசல் நீ நில்லு, காங்கிரஸ்காரர் யார் ஜோதி நீ நில்லு. அப்போ உனக்கு செத்து போனவனுடைய ஆவி மன்னிக்குமா? இது எல்லாம் ரவிக்குமார் தான், எல்லாம் ரவிக்குமார் தான். அந்த இளைஞர் அத்தனை பேரும் ரவிக்குமார் அவ்வளோ கோபமாக இருக்கு. திமுக ரவிக்குமார் இம்பார்ட்டன்ட் தான். ரவிக்குமார் இம்பார்ட்டன்ட் என்ன இம்பார்ட்டன்ட்? அவர் பெரிய இளைய பெருமாளா இல்லை பெரிய தலித் தலைவரை? நீ எங்கிருந்த உன் கதையை தொடர்ந்து பார்த்தா நாரி போய் கிடையாது. மணல் கேணி, தாயும் பிள்ளை மணல் கேணி, பெரிய கதையே இருக்கு. மாடு கண்ணு மணல் கேணி, அவர் புரிஞ்சவனுக்கு புரியும். இப்படி ஒரு அசிங்கம் முடிச்சால் எப்படி திரும்ப அவர் டாமினேஷன் பண்றாரு? பல மர்மங்கள் புதஞ்சிருக்கு, அதுக்குள்ள போக வேண்டாம். நமக்கு என்னன்னா இத்தனை தலித் இளைஞர்கள் ஆளுமையா இருக்காங்க. விஜய் கண்டுபிடிச்சு போட்டாரா இல்லையா? இப்போ நீ அமைச்சரியா? செக்ரட்டரி நான் பார்த்தது. நீ அமைச்சர் போ, நீ சபாநாயகர், துறை சபாநாயகர், அவன் உட்காந்து செல்ஃபி எடுக்கிறான். அவனுக்கு அவன் அவ்வளோ ஆசை அவனுக்கு. இதெல்லாம் தவறு இல்லை. இப்போ இவங்க ஊழல் இல்லாத ஆட்சி 5 வருஷம் கொடுத்தா திமுக அதிமுகலாம் கலைச்சிட்டு வேற பக்கம் போயிட முடியும். அவ்வளோதான். ஒன்று சேர்ந்து அரசியல் பண்ணும், சேரவே முடியாது. இல்லை சேர முடியாது. ஊழல் 5 வருஷம். பிடபிள்யூல சார் இந்த டாஸ்மார்க்கை ஒழிச்சாலே திமுக ஒழிச்சு, அதிமுக ஒழிச்சு போயிரு சார். பிடபிள்யூ நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த பிடபிள்யூ ஹைவேஸ் ஒழிச்சா ஒழிஞ்சு போயிடும். இபி கான்ட்ராக்ட் 60,000 கோடி ரூபா, அதை ஒழிச்சா ஒழிஞ்சு போயிடும். இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் திமுக அதிமுக கட்சிக்கு வர்றான். கட்சிக்கு உழைக்கிறவனை பூரா பின்னாடி தள்ளி விட்டாரான். நீங்கள் நம்ம சீமாங்கிட்ட இருந்து போன ஒரு கம்யூனிஸ்ட் யாருன்னா கல்யாண சுந்தரம் இப்போ வேலுமணி கும்பல்ட்டு வந்து ரிசைன் பண்ணிட்டு ஆளை விடுங்கய்யா நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஜே நியூஸ், நமது அம்மா எல்லாம் விட்டு இப்போ நேராக எங்கே போய் சேர்ந்தார்? எடப்பாடியில் போய் சேர்ந்தார். ஆமாம். அவர் மனசாட்சி ரொம்ப உறுத்தி இருக்கு. என்னன்னா தேர்தலில் அழுக்கு வேட்டி, அழுக்கு சட்டை, அழுக்கு துண்டோட அவன் கொடுக்குற 100 ரூபாயை டீயும் பண்ணு வாங்கி தின்னுட்டு வேலை செய்கிற ஒரே கட்சிக்காரன் உலகத்திலேயே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான். அங்கிருந்து வந்தால்தான் கல்யாண சுந்தரம். இப்போ அவர் இதே சீன் எங்கே பார்க்குறாரு? ஏடிஎம்கேல பார்க்குறாரு. ஏடிஎம்கேல அதே சீன் சார். அப்போது இவனுங்களுக்கு துரோகம் பண்ணுவது இது பூராம அலிபாபாவும் 40 திருடர்களும். அதிமுக இருக்க வரைக்கும் அவன் செலவு காசு கொடுத்தான், டிவி நடத்துகிறான், புக்கு நடத்துகிறான், பேப்பரு. இனி இந்த அலிபாபாவை 40 திருடர்கள் வேண்டான்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நேரம் எடப்பாடி போய் சேர்ந்துட்டார். அப்போ இதுதான் அதிமுகவுடைய மனசாட்சி. அதிமுகவுடைய மனசாட்சி. இதை திமுக அப்படி செய்யறதுக்கு மனசாட்சியே இல்லை. என்னைக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அரசாட்சி அமைக்கலாம், ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்களோ அன்னைக்கே விஜய் ஜெயித்து விட்டது போலதான் தெரியுது உண்மையிலே. இனி அவங்க வந்து கடுமையான போராட்டங்களை நடத்தி தான் இதுல வெற்றி பெறணும் அப்படின்றது உங்களுடைய பேட்டியின் வாயிலாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. மக்கள்கிட்ட கொடுக்குறேன், மக்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி பாண்டியன். நன்றி, வணக்கம்.